புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் காலையில் வெயிலுக்கு முன்னதாகவே வாக்கு செலுத்திவிட்டதாகவும் அதேபோல் பொதுமக்களும் வெயிலுக்கு முன்னதாக வாக்கு செலுத்த வாக்குச்சாவடிக்கு வந்துள்ளதால் கூட்டம் அதிகமாக இருக்கிறது எனவும் தெரிவித்தார். தன்னுடைய ராஜ்பவன் தொகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு சரியான வசதி செய்து கொடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வெயில் நேரம் என்பதால் தண்ணீர், மோர், பழச்சாறு என தாகத்திற்கு உகந்த பானங்களை வாக்காளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் இதை தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொண்டு குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். நான் ஜனநாயக முறைப்படி பெருமாள் கோயில் தெருவில் உள்ள சுசிலாபாய் ஸ்கூலில் இன்னைக்கு ஓட்டு போட்டுட்டேன். அனைவரும் ஓட்டு போட காலையிலே வந்திருக்கிறார்கள். மிக பெருமையாக இருக்கிறது. இந்த தடவை நிச்சயமாக மோர் தென் 90% ஓட் போலிங் இந்த புதுவையில் இருக்கும். அமைதியான முறையிலே இந்த ஓட்டுப்பதிவுகள் தேர்தல் துறை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறது. மிகச்சிறப்பான செயல்பாடுகளாக இருக்கிறது. அதுவும் 1-2 பூத்து எக்ஸலண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக மோர் தென் 22 சீட் கண்டிப்பாக ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். இல்லை, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கு ஒற்றுமை இல்லை நாராயணசாமி. இது ஊடகங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டால் 16 இடத்துல நிற்கிறதுக்கு 22 இடத்துல காங்கிரஸ் நிற்குது. டிஎம்கே எடுத்து காங்கிரஸ் நிற்குது. இது எப்படி கூட்டணி என்பதுன்னு தெரியவில்லை. இது சேர் போட்டியாக தான் இருக்குது. அதாவது யார் முதல்வர் ஆகுது என்பது எங்களுக்கு பொறுத்த மட்டும் என்டிஏ கூட்டணியிலே ரங்கசாமி அவர்கள் தான் முதல்வர். அதனால் எங்களுடைய புரிதலோடு எங்களுடைய கூட்டணி தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.